How are you guys? Welcome to Kurukulam Tech. நான் உங்க விக்னேஷ். இன்னைக்கு ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போறோம். அது தீபாவளி ஸ்பெஷலுக்காக. வாங்க. இன்னைக்கு ஒரு மொபைல் தான் அன்பாக்ஸ் பண்ண போறோம். இது வந்துட்டு தீபாவளிக்காக தீபாவளி எடிஷன் அப்படிங்கிற போட்ட ஸ்பெஷல் பேக் தான் இது. இது வந்து மைக்ரோமேக்ஸ் பிராண்ட்ல இருந்து Q420 அப்படிங்கிற மாடல் தான் இது. இது ரெண்டு வேரியண்ட்ல வருது. 1GB RAM and 8GB ROM, 3GB RAM and 16GB ROM ரெண்டு மாடல்ல வருது. நாம வாங்கிக்கிறது 1GB RAM and 8GB ROM. இதோட ஸ்பெஷல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 4900 வருது. ஆனால் என்னோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3500 தான் வாங்கினேன் நான். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது வந்துட்டு நார்மலான மொபைல் யூஸர் இருப்பாங்கல்ல, பட்டன் மொபைல் யூஸ் பண்ணுறவங்களுக்குலாம் இந்த மொபைல் கண்டிப்பாக யூஸ் பண்ணல, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா யூஸ் பண்ணுறது அவ்வளோ ஒன்றும் கஷ்டமாலாம் இருக்காது. இது நார்மல் யூஸர்ஸ்க்கு கண்டிப்பாக வாங்கி கொடுக்கலாம். ஸோ ஒயிட் கலர் வேரியண்ட்டில் சூப்பராக இருக்குது பாக்ஸ் பார்க்கவே. ஸோ நம்ம அந்த ஸ்டிக்கரை ஓப்பன் பண்ணி நம்ம பாக்ஸை ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம அழகான மொபைல் இருக்குது. இது வந்து ரெட் கலர் இருக்கிறதுனால ரொம்ப அழகாக இருக்குது. ரெண்டு கலரில் வருது, பிளாக் அண்ட் ரெட்டு வந்து ரொம்பவே அழகாக இருக்கு பார்க்க. சரி, மொபைல் ஓரமாக வச்சுட்டு பாக்ஸில் வேறு என்ன இருக்குதுன்னு நம்ம மென்ஷன் பண்ணலாம். பாக்ஸ் நைட்டாகவே பேக் பண்ணியிருக்காங்க. பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ராட்ச் கார்டு கொடுத்துருக்காங்க. ஸ்க்ராட்ச் கார்டு பார்த்தீங்கன்னா அதிகமாக மொபைலில் கொடுக்கறதுக்கு இல்லை, அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக படிச்சிங்கன்னா உள்ளே என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு இயர்ஃபோன் கொடுத்துருக்காங்க. இயர்ஃபோன் பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் சூப்பராகவே இருக்குது பார்க்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. எப்பவும் போல் நார்மல் யூசர்ஸ்க்கு தெரியும், அது வந்து USB கேபிள் கொடுத்துருக்காங்க. டைப் C கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்துட்டு இந்த மைக்ரோமேக்ஸ் பிராண்டில் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி வந்து இன்பில்ட்டாக கிடையாது. நம்ம நார்மலாக பேட்டரி இன்செர்ட் பண்ணுற மாதிரி தான் இன்செர்ட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி பேட்டரி எக்ஸ்டர்னல் பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சார்ஜிங் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. அடாப்டர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இது வந்து 3.7 வோல்ட் வந்து எமிட் பண்ணக்கூடியது. நார்மலான அடாப்டர் தான். ஸோ பாக்ஸில் வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ நம்ம மொபைல் ஓப்பன் பண்ணலாம். மொபைல் பார்த்தீங்கன்னா நீட்டான ஒரு கேஸில் கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு பிளாஸ்டிக் கேஸில் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே அழகாக இருக்குது. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அந்த க்ளோசி ஃபினிஷ் வந்துட்டு நல்லாவே இருக்குது. அந்த ரெட் கலர் பின்னாடி வந்து மைக்ரோமேக்ஸ் சிம்பிள் வந்து அழகாக எடுத்து காட்டுது. ரொம்பவே அழகாக இருக்குது. ஸோ நம்ம பாக்ஸை ஓப்பன் பண்ணி உள்ளே நம்ம பேட்டரி இன்செர்ட் பண்ணலாம். பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 2000 mAh பேட்டரி. ஒரு சிங்கிள் சார்ஜில் வந்துட்டு ஒரு நாள் வந்து யூஸ் பண்ணலாம். நம்ம யூஸ் பண்ணுறதை பொறுத்து ஹெவியாக யூஸ் பண்ணுறோன்னா ஒரு ஹாஃப் டே வந்துட்டு நல்லாவே தாங்குது. ரொம்பவே பேட்டரி கெப்பாசிட்டி பரவாயில்லைன்னு சொல்லலாம். முக்கியமாக நம்ம சிம் ட்ரே பார்க்க மறந்துட்டோம். சிம் ட்ரே பார்த்தீங்கன்னா 2 சிம் போட்டுக்கலாம். வந்து நானோ சிம் போட்டுக்கலாம், ஒரு நார்மல் சிம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மைக்ரோ எஸ்டி வந்து டெடிகேட் ஸ்டாக் எக்ஸ்ட்ராவே கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஜியோ சிம்மும் சப்போர்ட் பண்ணும். ஸோ ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. நம்ம 2 சிம் போட்டுக்கலாம். ஸோ கேஸ்லாம் போட்டு நம்ம மொபைலை ஆன் பண்ணலாம். வேறு ஒன்றும் ஸ்பெஷாலிட்டி கிடையாது. ஸோ ஆன் பண்ணலாம். ஸோ அவ்வளோ ஆன் பண்ணியாச்சு. ஒரு க்ளோஸ் லுக் பார்த்துட்டு வாங்க. ஸோ மொபைல் பார்த்தீங்கன்னா கீழே வந்துட்டு ஒரு மைக் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஹெட்ஃபோன் ஜாக்கும் நம்ம சார்ஜிங் போடுறதுக்கு ஒரு போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆன் ஆஃப் பட்டன் கொடுத்துருக்காங்க, ஷட்டர் பட்டனு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வால்யூம் அப் அண்ட் டவுன் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் ஒன்றும் கிடையாது. கீழே பார்த்தீங்கன்னா எதுவும் பட்டன் கொடுக்கல. வேறு ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா டச் டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா எப்போ போல் நம்ம ஆன் ஆஃப் சென்சார் கொடுத்துருக்காங்க, ஆக்ஷன் மோஷன் சென்சார் கொடுத்துருக்காங்க. பின்னாடி பேக் கேமரா பார்த்தீங்கன்னா 5 மெகாபிக்சல் பிரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க வித் ஃப்ளாஷு. பின்னாடி பார்த்தீங்கன்னா செல்ஃபி கேமரா 2 மெகாபிக்சல் வித் ஃப்ளாஷ். ரெண்டுமே வித் ஃப்ளாஷ் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து செல்ஃபி நைட் டைம் எடுக்கிறாங்கன்னா அது இருட்டாக இருக்கிறனால தெரியாது. ஸோ இந்த ஃப்ளாஷ் கொடுக்கறதுனால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அப்புறம் பின்னாடி எப்போ போல் பார்த்தீங்கன்னா எப்போ போல் ஃப்ளாஷ் கொடுத்துறாங்க. ஸோ அந்த எப்போ போல் நார்மலாக இருக்கும். நிறையா கேமரா ஆப்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டிக்கர்ஸ் இருக்கட்டும், நிறையா ஸ்டிக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா நிறையாவே இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ கேமரா குவாலிட்டிங்கிற போது நல்லா தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா இதில் quadcore ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ராசஸ் வந்துட்டு உனக்கு கொஞ்சம் கம்மியாக ப்ராசஸ் தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா 1GB ரேம்ங்கும் போது நம்ம ஹெவி கேம்ஸில் யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ அந்த ப்ராசஸருக்கு வந்து இது ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே ரன் ஆகுது. ரொம்பவே காம்பேக்டாகவும் இருக்குது கையில் யூஸ் பண்ணுறக்கும். பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃபும் பார்த்தீங்கன்னா டப்புனே நம்ம ஈஸியாக ஆன் ஆஃப் ஆயிடுது. ஸோ நம்ம ரேம் பார்த்தீங்கன்னா 8GB ரேமு. ஸோ நம்ம அதிகமாக ஆப்ஸ்லாம் யூஸ் பண்ண மாட்டோங்கிற போது இந்த மொபைல் யூஸ் பண்ணலாம். 2 சிம் வந்துட்டு ஒரு ஜியோ சப்போர்ட் ஆகும், ஒரு நார்மல் சிம் சப்போர்ட் ஆகும். ஸோ பிரச்சனை கிடையாது. அப்புறம் நம்ம டெம்பர் கிளாஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்க்ராட்ச் கார்டு யூஸ் பண்ணிருக்கலாம். நான் டெம்பர் வந்துட்டு நீங்கள் என்ன எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். இல்லாமல் நான் ஸ்க்ராட்ச் கார்டே கொடுத்துருக்கோம். 2 கவரை பீல் பண்ணி டேரெக்டாக ஒட்டிட்டா நமக்கு ஸ்க்ராட்ச் ப்ரூஃபாக இருக்கும். அது ஒரு பெனிஃபிட், எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் இவங்களே கொடுத்ததுனால ஒரு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் தான். ஸோ மொபைல் ஓரமாக வச்சுட்டு நம்ம அடாப்டருக்கு வருவோம். அடாப்டர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 3.7 வோல்ட் வந்துட்டு இது வந்துட்டு அவுட்புட்டாக கொடுக்கும். ஸோ வந்துட்டு நம்ம டேரெக்டாக நம்ம சார்ஜிங் USB போர்டு மூலமாக சார்ஜிங் பண்ணிட்டு போயிடலாம். இது வந்து டைப் C போட்டு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா ஃபாஸ்ட் சார்ஜிங்கில் சப்போர்ட் ஆகாது.
ஆகாது. எல்லா நார்மல் யூசஸ்க்கு தெரியும் இந்த மாதிரி செல்லுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் கிடையாது. ஸோ நார்மல் யூசஸ்க்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ போல் நம்ம இயர்ஃபோன் கொடுத்துருக்காங்க. இயர்ஃபோன் பார்க்கும்போது இயர்பட்ஸ் கொடுத்துருக்கலாம் பிளாஸ்டிக்கில், நல்லா இருக்குது பார்க்க. அப்புறம் சவுண்ட் குவாலிட்டிங்கும் போது நல்லா சூப்பராகவே இருக்குது. ஸோ இதோட க்ளோசர் லுக் அவ்வளோதான், இதோட பெனிஃபிட்ஸும் அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி இந்த செல்லை மாதிரி உங்களுக்கு வாங்கலாமா இது வேண்டாமான்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிடுங்க, கண்டிப்பாக முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.